இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்கள மாதிரி தெய்வீக காதல் ஜோடி யாருமே இல்லன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஓகே, நீ சொல்றத உண்மைனே வச்சுக்கலாம். நான் நம்புற மாதிரி நீ அத ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்புறம் நீ சொல்றது சரின்னு ஒத்துக்கலாம். மித்ரா, வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு எதுக்காக இவ கூட வம்பு வளர்த்துட்டு இருக்க? அதுக்காக அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா நிக்க சொல்றியா? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நந்தினி. அவ இன்னும் என்னெல்லாம் கதை சொல்றான்னு கேப்போம். சரி, ஓகே. எனக்கு அதோ அங்க இருக்கிற கிரீன் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஆதியை இங்க வர வச்சு எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன். அவர் கரெக்டா இந்த கிரீன் கலர் புடவையை எடுத்து கொடுப்பாரு. அப்படியா? அப்படிதான். கண்டிப்பா நடக்கவே நடக்காது. மித்ரா, எதுக்கு இப்ப நீயும் நானும் இதுக்கு அடிச்சுக்கணும்? ட்ரை பண்ணி பார்த்துட்டா போச்சு. வேணும்னா நீயும் ஒரு கலர் சூஸ் பண்ணு. ஆதி அந்த புடவைய கரெக்டா எடுக்கிறாரான்னு பாப்போம். சரி, பார்க்கலாம். எனக்கு அந்த ரெட் கலர் புடவை எடுங்க. சரிங்க மேடம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதத்தான் அவர் கரெக்டா செலக்ட் பண்ணுவாரு. இதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அண்ணே, எனக்கு இந்த ஷார்ட்ஸ் வாங்கி கொடுங்கண்ணே. எடுத்துக்கடா. சரிண்ணே. ஆதி, ஏய், Dress நல்லா இருக்கே. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன மித்ரா? வாங்க சொல்றேன். சரி, இந்த வரேன்டா. என்ன மித்ரா? ஆதி, எனக்கு ஒரு புடவை வேணும். நான் இங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்களேன். அது என்ன கஞ்சத்தனமா ஒரு புடவை? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நானு? இல்ல ஆதி, நீங்க உங்க கையால ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். சரி சரி சரி. இந்தா, இதை எடுத்துக்கோ. இது ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்குல்ல பாரதி? நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு? ஏன் இந்த புடவை நல்லா இல்லையா? ஐயோ சார், சூப்பரா இருக்கு சார். மித்ரா மேடம் இந்த புடவைய காட்டி கலர் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புடவைய எடுத்து கொடுத்திருக்கீங்களா? அதான் நான் சிரிச்சிட்டேன். போச்சுடா, இனி பாரதி ரொம்ப ஆடுவாளே. ஆதி, பாரதி கூட ஒரு புடவை வேணும்னு கேட்டிருக்கா. அவங்களுக்கும் உங்க கையால எடுத்து கொடுங்களேன். எடுத்து கொடுத்துட்டா போச்சு.